எனக்குன்னே வருவீங்களா? அப்படி இருக்கு ஒவ்வொரு நாளும். இந்த வீடியோவை பாருங்க. வந்துச்சு 2 வண்டி ஒரே டைம் அந்த இடத்துல 157 நின்றுச்சா? நம்ம 2 வண்டி கை கட்டினா ஒரு வண்டி அங்க நின்றுச்சு. சரி இங்க வரும்னு பார்த்தா வண்டி காலியா போது கையை கட்டி நிக்கல. டிரைவர் என்ன பண்ணாரு? கை கட்டினாரு. கை எப்படி இப்படி பாத்துங்க. நான் கையை கட்ட கடலூர் போறதுக்கு வண்டி எம்டியா தான் போகுது. இப்படியே பண்ண 2 வண்டி கவர்மெண்ட் பஸ் ஒரே டைம் ஒன்னா போகுது. பாத்தீங்களா என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? இந்த பிரைவேட் பஸ் தான் இந்த அட்டகாசம் பண்ணுதுன்னா, இந்த கவர்மெண்ட் பஸ் அதுக்கு மேல பண்றீங்க. ஒரு பஸ் மட்டும் தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கு முன்னாடி போன TN21 N1933 அதுவும் நிக்கல. அதுக்கப்புறம் ஒரு 157 போச்சு, அதுவும் நிக்கல. அதுக்கப்புறம் TN32 4450 இந்த பஸ் போகுது. இந்த பஸ்ல ஒரு LED இல்ல, ஒரு போர்டு இல்ல, எங்க போகுது எங்க வருது, ரூட் நம்பர்ல எதுவுமே இல்லாம பஸ் ஓட்டுறீங்க. எப்படி பஸ் ஓட்டுறீங்க? அப்ப முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்லயே பஸ் போர்டு வைக்க மாட்டீங்களா? இல்ல பெரிய கும்பி வரும்போது அந்த போர்டை எடுத்துருவீங்களா? இல்ல போர்டே வைக்காம பஸ் ஓட்ட சொல்லி உங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல நம்ம ஒரு பணி செய்யறோம்னா அந்த பணிய ஆத்மாத்மா செய்யணும். அது எப்படி செய்யணும்னா, ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையால நமக்கு புண்ணியமே இல்லைன்னா கூட மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. நம்ம வேலை செய்யறது போக்குவரத்து துறை அப்படின்னாலே அது மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு துறை. அதுல நீ வேலை செஞ்சுக்கிட்டு 10 பேர் இந்த கை காமிக்கிறாங்க. அந்த 10 பேருக்கு நீ பஸ் நிப்பாட்டாம போறனா, தனியா நிக்கிற ஒரு ஆளுக்கு நீ எப்படி பஸ் நிப்பாட்டுவ? கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப இந்த நம்பருக்கெல்லாம் நான் ஏன் இப்ப வரும்போது கூட பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டே வந்த இந்த பஸ் இப்படிதான் நின்றுட்டு இருந்துச்சு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேலையே இல்ல. நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அலட்சியமா கூட்டமா இருந்துச்சு அதான் நிப்பாட்டலன்னுவீங்க. அதானே சொல்லுவீங்க உங்க பதிலு. அதாவது செய்யற தவற மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து ஒரு காரணங்களை அடிக்கிட்டே இருக்கீங்களே தவிர, செய்யற வேலைய சரியா செஞ்சு அதை 10 பேருக்கு புண்ணியமா இருக்கிற மாதிரி நீங்க இது வரைக்கும் செய்யவே கிடையாது. உங்களுக்காக எத்தனை செக் இன்ஸ்பெக்டரை போட்டு கண்காணிப்பு நடத்தினாலும், BM கண்காணிப்பு நடத்தினாலும், ஏன் ஜெனரல் மேனேஜரே எங்க ஊர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும், இந்த ஒரு சில மோசமான மனநிலை கொண்ட ஓட்டுநர் நடத்துனர்கள் ரொம்ப கேவலமா அவங்களோட பணிய ரொம்ப தவறா செஞ்சுட்டு போறீங்க. இது சுத்தமா சரியே கிடையாது இந்த நிலை. நிச்சயமா இந்த வண்டி எண்கள் இன்னைக்கு யாரெல்லாம் இந்த தடம் எண் கொண்ட பேருந்துல ஓட்டுநர் நடத்துனரா இருந்தீங்களோ எல்லாரு மேலையும் நிச்சயமா இன்னைக்கு நாங்க புகார் மனு போட போறோம்.